Dear students, அனைவருக்கும் வணக்கம். Now we are going to study about the structure of stomata. இலைத்துளையின் அமைப்பினை பற்றி நாம் காணப்போகின்றோம். Stomata are nothing but the minute pores or openings present in the epidermis of stem as well as leaf. தண்டு மற்றும் இலையின் புறத்தோலில் காணப்படுகின்ற சிறிய துளைகளை நாம் இலைத்துளைகள் என்று அழைப்போம். Stoma is singular, stomata is plural. So, stomata are nothing but the minute pores or openings present in the epidermis of stem as well as leaf. தண்டு மற்றும் இலையின் புறத்தோலிலே காணப்படுகின்ற சிறிய துளைகளை நாம் இலைத்துளை அல்லது புறத்தோல் துளை என அழைக்கிறோம். We know the role of this stomata. இந்த ஸ்டொமேட்டாவின் பணி நமக்கு தெரியும். நம்பர் 1 டிரான்ஸ்பிரேஷன், நீராவி போக்கு. நம்பர் 2 கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச், வாயு பரிமாற்றத்திற்கு உதவுதல். ஸோ கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச், டிரான்ஸ்பிரேஷன், அது ரெண்டும் ரொம்ப முக்கியம்னு தெரியும். இது வழியாக தான் ஆக்சிஜன் உள்ளே போகும், கார்பன் டை ஆக்சைடு வெளில வரும். இது வழியாக தான் கார்பன் டை ஆக்சைடு உள்ளே போகும், ஆக்சிஜன் வெளில வரும். ஃபோட்டோசிந்தசிஸ் போது கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு ஆக்சிஜனை வெளில தரும். ரெஸ்பிரேஷன் போது ஆக்சிஜனை எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளில தரும். ஸோ இது எங்கெங்கே இருக்கும்? In monocot plants, the stomata is evenly distributed in upper and lower epidermis. ஒருவித்தலை தாவர இலைகளிலே மேல்புறத்தோலிலும் கீழ்ப்புறத்தோலிலும் இது சீராக விரவி இருக்கும். In dicot plants, in dicot leaf, it is concentrated in the lower epidermis. கீழ்ப்புறத்தோலிலே அதிகமாக காணப்படும் இருவித்தலை தாவரங்களில். அப்புறம் வேற என்ன ஸ்பெஷல்? Submerged hydrophytes, நீரில் மூழ்கி இருக்கக்கூடிய தாவரங்களில் ஸ்டொமேட்டா காணப்படாது. Attached to floating plants, it is located on the upper epidermis. தரை ஊன்றி இலை மிதிக்கக்கூடிய தாவரங்களில், தரை ஊன்றி இலை மிதக்கக்கூடிய தாவரங்கள், நிம்பயா, நிலம்பியம், தாமரை, அல்லிலாம் கேள்விப்பட்டிருப்பேன். Where the stomata concentrated only on the upper epidermis. மேல்புற தோலிலே மட்டுமே ஸ்டொமேட்டா காணப்படும். அதாவது புறத்தோல் துளை அல்லது இலைத்துளையானது காணப்படும். இதெல்லாம் உனக்கு பேசிக் ஐடியா. இந்த இலைத்துளையோட உள்ள பார்த்தேன்னா inside the stomata a space is seen called the substomatal space or respiratory space. படிச்ச மாதிரி இருக்கும், ஏல படிக்கிறப்ப படிச்சிருப்போம். இந்த இலைத்துளையின் உட்புறத்தே, புறத்தோல் துளையின் உட்புறத்தே, இலைத்துளையின் உட்புறத்தே அல்லது புறத்தோல் துளையின் உட்புறத்தே ஒரு இடைவெளி காணப்படும். அதை நம்ம சொல்கிறப்ப என்ன சொல்லுவோம்? சப்ஸ்டொமேட்டல் கேவிட்டி, துளை இலை துணை இலைத்துளை இடைவெளி என்று கூறலாம். அந்த இடைவெளியில் இருக்கும் வேர் த கேஸஸ் ஆர் ஸ்டோர்ட், அங்கே தான் உனக்கு வாயுவானது சேமித்து வைக்கப்பட்டிருக்கும். இது திறக்கிறப்ப வெள்ளை ஓடி வந்துடும். இதெல்லாம் உனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச செய்தி. இப்போ அதோட ஸ்ட்ரக்சரை பற்றி இனிமேல் தான் பார்க்க போகிறோம். ஈச் ஸ்டோமா சரவுண்டட் பை 2 bean shaped cells or kidney shaped cells called the God cells. இந்த இலைத்துளையை சூழ்ந்து சிறுநீரக வடிவ அல்லது அவரை விதை வடிவ செல்கள் காணப்படும். இந்த சிறுநீரக வடிவ அல்லது அவரை விதை வடிவ செல்களுக்கு காப்பு செல்கள் என்று பெயர். This God cells surrounded by some specialized cells called the subsidiary cells. இந்த காப்பு செல்களை சூழ்ந்து துணை செல்கள் காணப்படும். அதுக்கு வெளியில் இருக்கிற செல் எதுனா எபிடர்மல் செல்ஸ், புறத்தோல் செல்கள். வெளியில் இருக்கிறது புறத்தோல் செல்கள், the epidermal cells. Second is the subsidiary cells, துணை செல்கள். Third, the God cells. What is the speciality of the God cell? God cell, this is stomata or stoma singular, இது இலைத்துளை. It is surrounded by God cells. இதனை சூழ்ந்து காப்பு செல்கள் காணப்படும். The inner cell wall of the God cell is thick in nature. Outer cell wall is thin in nature. இந்த காப்பு செல்களின் உட்புற செல் சுவரானது தடித்து காணப்படும். வெளிப்புற செல் சுவரானது சற்று மெல்லியதாக இருக்கும். Usually chloroplastids are absent in the epidermal layer. புறத்தோல் செல்களில் பொதுவாக பசுங்கணிகம் காணப்படாது. But the God cells differ from the other epidermal cells by having chloroplastids. காப்பு செல்கள் ஏனைய புறத்தோல் செல்களிலிருந்து பசுங்கணிகத்தை பெற்றிருப்பதால் வேறுபடுகிறது. It helps in the mechanism of closing and opening of stomata. இந்த பசுங்கணிகம் இருத்தல் இலைத்துளை திறப்பு, இலைத்துளை மூடுவதில் ஒரு முக்கிய பங்கினை வகிக்கிறது என்பது உனக்கு தெரியும். அப்போ என்றைக்குமே எபிடர்மிஸில் குளோரோபிளாஸ்ட் கிடையாது. யூஸ்வலி குளோரோபிளாஸ்டிட்ஸ் ஆர் ஆப்சென்ட் இன் த எபிடர்மல் லேயர்.
புறத்தோல் செல்களிலே பசுங்கணிகம் காணப்படாது. காட் செல்ஸ் differ from the other epidermal cells by having chloroplasts. காப்பு செல்கள் ஏனைய புறத்தோல் செல்களிலிருந்து பசுங்கணிகத்தை பெற்றிருப்பதன் மூலமாக வேறுபடுகிறது. அப்ப ஸ்டோமா இலைத்துளை through which gases exchange and transpiration takes place. இதன் வழியாகத்தான் வாயு பரிமாற்றமும் நீராவி போக்கும் நடைபெறும். surrounded by God cells. இதனை சூழ்ந்து காப்பு செல்கள் காணப்படும். inner cell wall is thick in nature and outer cell wall is thin in nature. உட்புற செல் சுவரானது தடித்து காணப்படும், வெளிப்புற செல் சுவரானது மெல்லியதாக இருக்கும். These cells differ from the other epidermal cells by having chloroplasts. இந்த செல்கள் ஏனைய புறத்தோல் செல்களிலிருந்து பசுங்கணிகத்தை பெற்றிருப்பதன் மூலமாக வேறுபடுகிறது. The presence of chloroplasts plays a vital role in closing and opening of stomata. இலைத்துளை மூடுதல் திறத்தலில் இந்த பசுங்கணிகத்தின் பணி என்பது முக்கியம் என்பது நமக்கு தெரியும். வேற என்னதோட ஸ்பெஷல் அப்படின்னா இதை பற்றி பார்த்துனோன்னா இது மாதிரி காணப்படும். இதுவே மரப்பட்டையில் இருந்ததுன்னா holes are present in the bark tissue. We are calling it as lenticels. அதுவும் படிச்சிருப்போம். மரப்பட்டைகளில் காணப்படுகின்ற லென்ஸ் வடிவ துளைகளுக்கு பட்டை துளைகள் என்ற பெயர், அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். What is the main role? Transpiration. So இந்த ஸ்டொமேட்டா இலைத்துளையின் முக்கிய பணி வாயு பரிமாற்றம் and transpiration நீராவி போக்கு. What is transpiration? The loss of water in vapor form through the aerial parts of the plant is said to be transpiration. நீரானது தாவரத்தின் மேற்புறத்தின் வழியே இலைத்துளையின் வழியே ஆவியாக இழக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வினைத்தான் நாம் நீராவி போக்கு என்று அழைக்கிறோம். அது இது வழியாக நடக்கும். gases exchange உனக்கு தெரியும், வாயு பரிமாற்றம். during photosynthesis intake of carbon dioxide and liberation of oxygen takes place through these stomata. ஒளிச்சேர்க்கையின் பொழுது இந்த இலைத்துளையின் மூலமாக கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆக்சிஜன் வெளிவிடப்படும். During respiration, intake of oxygen and liberation of carbon dioxide takes place. சுவாசித்தலின் பொழுது ஆக்சிஜன் உள்ளிழுக்கப்பட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளிவிடப்படும். அப்புறம் எப்படி ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் நடக்கிறதுனா இதை பேசிஸாக வச்சுட்டு தான். When the God cells are filled with water, then the condition is said to be turgid. Then the pressure is developed in the God cell called the turgor pressure. It is only towards the outer cell wall opening of stoma takes place. காப்பு செல்கள் நீரினால் நிரம்பி இருந்தால் விரைத்து கொள்ளும். அப்பொழுது காப்பு செல்களில் ஏற்படக்கூடிய ஒரு அழுத்தத்திற்கு விரைப்பழுத்தம் என்று பெயர். இந்த விரைப்பழுத்தம் என்பது வெளிப்புற செல் சுவரை நோக்கித்தான் இருக்கும். ஏன் வெளிப்புற செல் சுவர்னா உட்புற செச்சுவரானது தடித்து காணப்படும். அப்ப நீரினால் நிரம்பி இருந்தால் இலைத்துளையானது திறக்கும். மாலை வேளையிலே இது நீரினை இழந்து சுருங்கிவிடும். அப்ப க்ளோசிங் ஆஃப் ஸ்டோமா, turgid opening of stoma. In the evening time, due to the loss of water, it is flaccid in nature. சுருங்கிய நிலையில் காணப்படும். இலைத்துளையானது மூடிக்கொள்ளும். அப்ப God cellோட முக்கியமான ரோல் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் எப்படி? When the God cells are filled with water, the condition is said to be turgid. Then a pressure is developed in the God cell. The pressure is said to be turgor pressure. It is only towards the outer cell wall because the inner cell wall is thick in nature. காப்பு செல்கள் நீரினால் நிரம்பி இருந்தால் விரைத்து கொள்ளும். அப்பொழுது காப்பு செல்களிலே ஒரு அழுத்தம் ஏற்படும். அந்த அழுத்தத்திற்கு விரைப்பழுத்தம் என்று பெயர். அந்த அழுத்தமானது வெளிப்புற செல் சுவரை நோக்கித்தான் செயல்படும். ஏனெனில் உட்புற செல் சுவரானது தடித்து காணப்படும். இது படிக்கிறப்ப அதையும் ஞாபகம் வச்சுட்டேன்னா மெக்கானிசம் ஆஃப் ஸ்டொமேட்டல் மூவ்மெண்ட் இலைத்துளையின் செயல்நுட்பம் படிப்பது உனக்கு மிகவும் எளிதாக இருக்கும். தேங்க்யூ.